மேல்மருவத்தூர் போகிறதுக்காக கிளம்பிருந்தோம். டைம் வந்து ஒரு 1:30 இல்லை 2 மணி இருக்கும். நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம். கிட்டத்தட்ட ஆற்காடு கிட்ட ஸ்டாப்பிங்கில் இறங்கி டீ குடிச்சிட்டு கிளம்பும்போது என்ன பண்ணோம், ஒரு பாப்பாவுக்கு மட்டும் ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இங்கே எங்கேயும் நிறுத்த முடியாது, வேண்டாம், இன்னொரு 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு நான் ஓரமாக நிறுத்த ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போவாங்க, டீ குடிக்கிறவங்க குடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நிறுத்திட்டு இருக்கிறாங்க. மேலே கம்பி போகிறது அவங்க கவனிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது டச் ஆகிருக்கிறது தெரியாதே என்ன பண்ணாங்க, சரி இவங்க யூரின் ரொம்ப அர்ஜென்ட்டுன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா கடகடன்னு கீழே இறங்கிட்டாங்க. வண்டி லைட்டாக நிற்க கூட இல்லை, லைட்டாக ரன்னிங்கில் தான் இருக்குது. அந்த கம்பியை பிடிச்சிட்டு கீழே இறங்கினாங்க. அடுத்த செகண்ட் வந்து அந்த கம்பி மேலே எர்த்து பாசம் வந்து ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிது. இவங்க இறங்கினோடனே அவசரம்னு ஒரு காலு கீழே ஒரு காலு மேலே இப்படியே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்து 2 பேர் பிடிச்சாங்க. வந்து எங்கள் அப்பா ஒருத்தவங்க எங்கள் மாமா ஒருத்தவங்க பிடிச்சாங்க. அவங்களுக்கு லைட்டாக தான் ஷாக் அடிச்சு. டிரைவரும் வந்து பிடிச்சாங்க. அவங்களுக்கு தூக்கி இதுவாகி அவங்களுக்கு கை மட்டும் இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா விழுந்த அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து இவங்க ஷால் கீழே விழுந்து அந்த ஷாலை பிடிச்சி இழுத்து அவங்க கீழே தள்ளிட்டாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேச்சு மூச்சு இல்லாத இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே இருந்தவங்களாம் ஓடி வந்து அடுத்தடுத்து பஸ் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அடுத்து தடுக்கணும்ல சார், அதை நடக்க விடாத பண்ணணும்ல. இதுவும் ஆக்ஷன் இருக்காது சார். எங்களுக்கு இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் யாருக்குமே எங்கள் எல்லாரையும் காப்பாற்றின தெய்வம் சார். அவன் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றி விட்டுட்டு அவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான் சார். அவன் இறங்கின அடுத்த செகண்ட் ஷாக் வருதுன்னு ஒன்று எல்லாம் அலாட்டாகி யாரும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இறங்கினோடனே அவன் கீழே கால் ஒன்று கீழே தண்ணி இருக்குவே என்ன பண்ணாங்க, அதில் விழுந்துட்டாங்க கீழே. அங்கே இருந்தவங்களும் ஓடி வந்து காலில் கட்டி இழுத்தாங்க. செருப்பு போட்டிருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருக்காது. செருப்பு இல்லாதனால கீழே விழுந்ததால் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணோம். எந்த ஆம்புலன்ஸும் வரல. சரி அங்கே இருந்தவங்க நாங்கள் அழுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, சரி வாங்க நாங்கள் எங்கள் வண்டியிலே கூப்பிட்டு போகிறோம், பக்கத்தில் தான் ஜிஹெச் இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து சொன்னாங்க. நான் எங்கள் அக்கா அவங்களுடைய ஓன் சிஸ்டர் 3 பேரும் என்ன பண்ணோம், என்னோடய ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லோரும் காரில் ஏறி அவங்கள கூப்பிட்டு போய் இது பண்ணோம். சரி கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். மயக்கத்துலலாம் கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு போனோம். போயிட்டு சரி நாங்கள் பார்க்கும்போதே சொல்லிட்டாங்க, மூச்சு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நாங்கள் முன்னே போய் இசிஜி எடுத்து பார்த்து நாங்கள் எது வந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து பெண் உயிரிழந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை அவருடன் சென்ற சக பெண் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் நாம் தற்பொழுது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.